सब एक साथ मिलकर தமிழ் தாயை வாழ்த்தி மகிழ்ந்து வணங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். நான் அருணா ஸ்ரீனிவாசன், ஜெய் செலிபிரிட்டி கமிட்டியில் இருக்கிறேன். இப்போ நமக்கு காந்திஜிக்கு பிடிச்ச ரகுபதி ராகவராஜாராம் சாங்குக்கு நடனமாட ஸ்ரீராமை அழைக்கிறேன். வாங்க ஸ்ரீராம். प्रज्वलित कर करना ही हमारी संस्कृति है। यद्यपि दीपक को खूबसूरती से रगड़ा गया है और उस पर चंदन, हल्दी, कुमकुम और फूल से सजाया गया है, उसमें तेल और धागा भी डालकर तैयार है, फिर भी इसे प्रज्वलित करने के लिए सुंदर सुनहरे हाथ की आवश्यकता है।
इसी के लिए मैं श्रीमती जयंती कृष्णमूर्ति जी को आमंत्रित करती हूँ। आइए जयंती कृष्णमूर्ति जी, आपके कर कमलों से दीपक को प्रज्वलित कर दीजिए जी। பில்லர் ஃபவுண்டேஷன் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி ஜி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். हिंदी हमारी पहचान है, इसका गौरव हम सबकी शान है। अब प्रस्तुत हिंदी महिमा गीत गाना के लिए वलसरवाकम अवर एंजल स्कूल बच्चों को यहाँ स्वागत करते हैं। आरती, श्रीनिधि, ऋत्विजा। आरती, आइए आइए बच्चों। को हमारा सादर प्रणाम। ए भाषा मेरे मन की, भाषा तेरे भी मन की, हिंदी है अपनी बोली, सुनो साथी संगी हम जोली। कानों में मिसरी गोले, जब भी कोई हिंदी बोले, हे भाषा है भारत की, भारत के जन जन की, हिंदी है अम्बदन है हिंदुस्तान, हिंदी है अम्बदन है हिंदुस्तान। बोलो चाहे जो बोली, हिंदी से नाता रखना, है छोटी सी ये बात मगर तुम याद हमेशा रखना। बोलो चाहे जो बोली, हिंदी से नाता रखना, है छोटी सी ये बात मगर तुम याद हमेशा रखना। हिंदुस्तानी घर हो तुम, हिंदी है तुम्हारा गहना, इस दुनिया से जलन और अमन की बात हिंदी में कहना। फिर चाहे दुनिया के जिस भी कोने में जाकर रहना, इस दुनिया से जलन और अमन की बात हिंदी में कहना। फिर चाहे दुनिया के जिस भी कोने में जाकर रहना, हिंदुस्तानी घर हो तुम, हिंदी है तुम्हारा गहना। हे भाषा मेरे मन की, भाषा तेरे भी मन की, हिंदी है अपनी बोली, सुनो साथी संगी हम जोली। कानों में मिसरी गोले, जब भी कोई हिंदी बोले, हे भाषा है भारत की, भारत के जन जन की, हिंदी है अम्बदन है हिंदुस्तान, हिंदी है अम्बदन है हिंदुस्तान, हिंदी है अम्बदन है हिंदुस्तान। धन्यवाद। बहुत बढ़िया बच्चे. அடுத்து இதுல ஒரு ஐஸ்கிரீம் இல்ல ஏதாவது இங்க கட்டி வைக்கணும் போல, அப்பதான் மைக்கு கிட்ட பக்கத்துல வருவாங்க போல. தள்ளி இருந்து பாடுறாங்க. பேச வரும் குழந்தைங்க மைக் கிட்ட வந்து பேசுனீங்கன்னா தான் அங்க வந்து ரெக்கார்ட் ஆகிறதுல சரியா உங்க குரல் பதிவாகும். விஸ்வ ஹிந்தி திவஸ் 2025 போட்டிகளுக்கான வெற்றி கோப்பைகள் வழங்கும் இவ்விழா பயணத்தின் ஆரம்பமும் நடந்த பாதையும் சீரிய குறிக்கோளும் ஆக எதிலும் நிறைந்து இருப்பவர் இந்தி பிரச்சாரகர் எனினும் தமிழ் ஆர்வலர், குரல் பிரியர். யார சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஆம், சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான். இவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது எனும் வள்ளுவ மொழிக்கு எடுத்துக்காட்டாய் நிற்பவர் நமது जय पब्लिकेशंस इन कृष्णमूर्ति जी। अब मैं हमारे कार्यक्रम के आयोजक जय कृष्णमूर्ति जी से अनुरोध करती हूँ कि
वे मंच पर आकर स्वागत भाषण दें। कृपया तालियों के साथ उनका स्वागत करें। आइए जी। நமஸ்தே, எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் பதிப்பகம் மற்றும் ஜெய் பாரதி இந்தி பிரச்சார கேந்திரம் மூலமாக உலக இந்தி தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்தி மாணவர்களுக்கான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களே, இவ்விழாவில் தலைமை தாங்கி வருகை தந்துள்ள தமிழ்நாடு இந்திய அகாடமியின் தலைவர் டாக்டர் பவானி அஸ்வின் குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள திரு சௌரி வரதராஜன் அவர்களே, இந்திய ஆசிரியர்களே, இவ்விழாவை சிறப்பாக நடத்த 4 மாதங்களாக திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ள ஜெய் பதிப்பக விழா குழுவினர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வாழ்த்தி வணங்குகிறேன், வரவேற்கின்றேன். இவ்விழா இனிதே சிறப்புடன் நடைபெற உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஜெய் பதிப்பகம் மற்றும் ஜெய் பாரதி இந்தி பிரச்சார கேந்திரா சார்பிலும் எனது சார்பிலும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியோ பராபரமே. நன்றி, வணக்கம். காணொளி. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பதிப்பகம் 2001ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உடனிருந்து பணியாற்றிய இந்திய ஆசிரியர்கள், வாடிக்கையாளர்களாக உள்ள இந்தி பிரச்சாரகர்கள், டிடிபி ஆபரேட்டர்கள், டிசைனர்கள் மற்றும் அச்சகத்தார், உங்கள் அனைவராலுமே இது சாத்தியமாயிற்று என்பது நான் அறிவேன். மேலும் இந்த வெள்ளி விழாவினை உங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த தருணம் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் சிறப்பு விழாவாக நடைபெற உள்ளது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்து மகிழ்ந்து இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த நிகழ்வு மிக விரைவிலே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வணங்குகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியோம் பராபரமே. நன்றி, வணக்கம். சந்திரச்சூட எனும் மனமயக்கும் பாடலுக்கு அழகிய நடனத்தை நமக்கு கொடுக்க இந்துஜா அண்ட் ஸ்ரீனிகாவை அழைக்கிறேன். చంద్రచూడ శివ శంకర పార్వతి రమణ చంద్రచూడ శివ శంకర పార్వతి రమణ సుందర తర విరాగ సుందర తర విరాగ గంగాధర గజ చమావర గంగాధర గజ చమావర శివ శంకర పార్వతి
चन्द्रचूड शिवशङ्कर पार्वती धन्यवाद श्रीनिका और इंदुजा। अब मैं हमारी मुख्य अतिथि डॉक्टर ए भवानी जी, एक प्रेरणादायी व्यक्तित्व, विद्या विनय से विभूषित होकर जब समाज सेवा से जुटती है तो वह व्यक्तित्व युगों युगों तक प्रेरणा का स्रोत बन जाता है। ऐसी ही एक विदुषी व्यक्तित्व है तमिलनाडु हिंदी अकादमी की अध्यक्षा डॉक्टर ए भवानी जी। पुणे में जन्मी, प्रयागराज में पली बढ़ी और 4 दशकों से चेन्नई को अपनी कर्मभूमि बना चुकी है। डॉक्टर भवानी जी हिंदी, तमिल और अंग्रेजी तीनों भाषाओं में सिद्धि विदुषी है। आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा से एमए, एमफिल और पीएचडी साथ साथ अनुवाद में डिप्लोमा किया। आपने आकाशवाणी में उद्घोषिता, केरल में हिंदी अधिकारी और कई कॉलेजों में प्रोफेसर के रूप में सेवाएं दी। आपने निर्देशन में एमफिल, 55 एमफिल और 10 पीएचडी शोधार्थियों ने सफलता पाई। आपकी 8 पुस्तकें प्रकाशित है और 300 से अधिक शोध लेख छपे हैं और आपने कई तमिल कहानियों का हिंदी में अनुवाद किया। अभी मैं जयंती कृष्णमूर्ति जी से अनुरोध करता हूं कि भवानी जी को सम्मान करें। भवानी जी, हमारी ओर से एक छोटा सा मोमेंटो और विवेकानंद की मूर्ति। अब मैं भवानी जी को भाषण देने के लिए अनुरोध करता हूँ। करती हूँ। बहुत अच्छा लगा है। छोटे छोटे बच्चे भी हिंदी पढ़ रहे हैं। इतनी बड़ी संख्या में यहाँ पर हिंदी के प्रचारक और हिंदी सेवी, हिंदी प्रेमियों को देख करके मन पुलकित होता है। वाकई में मैं कृष्णमूर्ति सर को मैं हार्दिक अभिनंदन करती हूँ, अपना आभार प्रकट करती हूँ कि उन्होंने मुझे ये मौका दिया कि आप लोगों के समक्ष रह करके हिंदी के बारे में थोड़ा सा ज्ञान आपको दे दो। भाषा हम लोग हिंदी सीखते हैं तो ये केवल हम ही लोग नहीं कर रहे हैं, पूरे भारत में ये कैसे फैला है इसका भी ज्ञान आप लोगों को होना चाहिए। हिंदी भाषा का ज्ञान जो है ना, हमारे भारत में 2 ऐसी संस्थाएं हैं जिसका उल्लेख यहाँ करना बहुत ही प्रमुख रूप से हम अनिवार्य भी समझते हैं। एक है केंद्रीय हिंदी संस्थान आगरा, इसका नाम आप लोगों ने कहीं सुना होगा। इनकी कई शाखाएं पूरे भारत में खुली है, छोटी छोटी शाखाएं हैं जहां पर हिंदी का प्रचार और प्रसार में ये लोग नियमित रूप से कार्यशील है और ये लोग हिंदी के प्रचार में बहुत वर्षों से लगे हुए हैं। उसी प्रकार एक केंद्रीय हिंदी संस्था के आगरा के अतिरिक्त एक यूपी हिंदी संस्थान है लखनऊ में, जिसका मुख्यालय लखनऊ में है। ये लोग भी हिंदी के प्रचार और प्रसार में लगे हुए हैं। इनके जो प्रयास है, इनके प्रयास से पूरे भारत में उत्तर हो, पूरब, पश्चिम, पूर्वोत्तर, पूरब, पश्चिमी, जिसको हम नॉर्थ ईस्ट, जहाँ पर शिलोंग वगैरह आ जाते हैं, मणिपुर, त्रिपुरा, ये सारे जगह, मिजोरम, ये सारे जहाँ छोटे छोटे राज्य होते हुए भी सिक्किम को हम 7 बहनों का राज्य कहते हैं, जो इतने विशाल, बहुत ऊंचाई पर है, फिर भी 7 बहनों का राज्य से कहते हैं। पास ही में आप देखेंगे दार्जिलिंग है, नेपाल है, सारे के बॉर्डर लाइन्स उसके पास है, चीन का है, बर्मा का है, तिब्बत का है, सारे बॉर्डर लाइन्स उनके पास है।
तो ऐसी जगह पर भी इन्होंने अपनी संस्थाओं को खोल कर रखा है और वहां पर भी हिंदी का प्रचार हो रहा है। हिंदी आर्य भाषा है, आर्य भाषा से पनपी हुई भाषा ही है, पूरे भारत में फैला हुआ है। उनकी भाषाएं अलग अलग हो सकती है, आचार विचार सभ्यता सब में एक अंतर आ सकता है, पर आखिर वे जो भी बोलते हैं वो आर्य भाषा हिंदी से ही उनका समानताएं अधिक है। इस समानता के कारण उन लोगों को हिंदी अपनाने में दिक्कत नहीं हुई। और दूसरी ओर हम कह सकते हैं द्रविड़ भाषा है। द्रविड़ भाषा हमारे दक्षिण की ओर आ जाता है। इसको एक समय जो है ना हम लोग मद्रास प्रेसिडेंसी के नाम से जानते थे। मद्रास प्रेसिडेंसी जो है ना बिल्कुल वैसा ही है जैसे अखंड भारत एक समय था। वो पूरा का पूरा जो अभी पाकिस्तान वगैरह सब बट गया है, पर वो सभी पहले हिंदुस्तान था। वहां के पूरा भारत बहुत बड़ा था, अखंड भारत हम उसको कहते थे। बिल्कुल वैसा ही दक्षिण के जो यहाँ पर क्षेत्र है, भारत का नक्शा आप देखेंगे तो दक्षिण दिशा केरल का, तमिलनाडु का, आंध्र, ये सब, इनको हम लोग मद्रास प्रेसिडेंसी के नाम से ही जानते थे। मद्रास प्रेसिडेंसी के अंदर कोई ऐसा नहीं कहता ये आंध्र है, ये तेलंगाना है, ये कन्नड़ है, ये केरल है, ऐसा नहीं है। एक ही एक नाम था, वो मद्रास प्रेसिडेंसी। और ये मद्रास प्रेसिडेंसी जो है ना हमारे ब्रिटिश साम्राज्य के द्वारा पनपी है। इसमें कई उन्होंने उच्च शिक्षा देने के लिए विश्वविद्यालयों को भी खोला है, जहां पर हिंदी विभाग खोला गया था। और आज भी प्रेसिडेंसी कॉलेज हमारे ब्रिटिश राज्य के समय से ही खुला हुआ है। और एक बात हम यहाँ पर आप लोगों को कहना चाहेंगे, ये आर्य भाषा हमारे द्रविड़ भाषा जो है ना आर्य भाषा से भिन्न है। वो भिन्न होने के कारण क्या है कि हमारा दक्षिण जो है ज्यादातर धार्मिक संस्थाओं के ज्यादा जुड़ी रही है। यहाँ पर जो हुआ तो वैदिक काल से ही हमारा ये द्रविड़ भाषा पनप चुकी है। और द्रविड़ ये जो वैदिक भाषा है वो नागरी लिपि है। वेदों का जो भाषा है वो नागरी लिपि है। वो नागरी लिपि हमारा आर्य भाषा से जुड़ी समानता रखती है। इसीलिए यहाँ की जो भाषा है, भले ही हम तेलुगु, तमिल और मलयालम आदि से बांट देते हैं, फिर भी कई ऐसे शब्द चयन है जो हमारे वेदों से निकले गए हैं, उपनिषदों से भी आए हैं, जिसके कारण हम लोगों को भी कई ऐसे संस्कृत के शब्दों का भी वहाँ मिलन हो गया है। तमिलनाडु को छोड़ दीजिए, क्योंकि तमिलनाडु को तो हम लोग प्राचीन भाषा मानते हैं, संस्कृत से भी पुरानी। तो इसीलिए इस भाषा में हमारे संस्कृत को जोड़ने का उतना ज्यादा हम लोग नहीं मानते। बिना संस्कृत के शब्दों को जोड़े हुए भी हम तमिल भाषा को बोल सकते हैं। तो यहाँ संस्कृत की आवश्यकता नहीं पड़ी है, क्योंकि उससे भी पुरानी भाषा है ये। उससे अलग होकर के केरल की भाषा में आप देखेंगे तो संस्कृत के कई शब्दों का मिलन है। आंध्र में और कर्नाटक क्षेत्र और तेलंगाना और अभी जो है मद्रास प्रेसिडेंसी कहेंगे तो थोड़ा सा महाराष्ट्र के बॉर्डर भी आ जाते हैं, यहाँ मलाबार डिस्ट्रिक्ट के भी आ जाते हैं। तो ये अखंड दक्षिण भारत रहा। इसके प्रचार और प्रसार के लिए भी हम लोगों को उस समय आवश्यकता पड़ी जब हमारे बीच में स्वतंत्रता के लिए आंदोलन हुआ था। महात्मा गांधी ने सबसे पहला कदम उठाया था और कहा था आर्य भाषा अपने आप पनप चुकी है। उन संस्थाओं ने अपने केंद्रों को जगह जगह स्थापित करके हिंदी का प्रचार अपने आप उत्तर में, पश्चिम में, पूर्व में, पूर्वोत्तर में और सभी जगह फैलाने का सरल काम कर दिया है। पर दक्षिण भारत में इसको साथ देना है। एक बार उन्होंने एक विशेष कॉन्फ्रेंस था जिसमें महात्मा गांधी, राजा जी और हिंदी प्रदेश के बहुत से लोगों ने उसमें भाग लिया था। और भाग लेकर के उसमें महात्मा गांधी ने कहा था, अगर हम भारत को एक सूत्र में, एक संपर्क भाषा के रूप में बांधेंगे तभी हम स्वतंत्रता पा सकते हैं। तो उसको ध्यान में रखकर ही
महात्मा गांधी ने यहाँ पर दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना की। आई थिंक इट वॉज 1914 और समथिंग। उस समय उन्होंने उसकी स्थापना की थी। 14 है ना, आई थिंक इट्स 14। 1914 में उसको 1914 में ही उसकी स्थापना हुई थी। हाँ, 18 में 19 के करीब उन्होंने यहाँ आए थे। आ करके उन्होंने यहाँ सबसे पहले चेन्नई में ही उसका केंद्र खुला था। चेन्नई में खुल जाने के बाद आंध्र प्रदेश, कर्नाटका और केरल में भी उनकी शाखाएं को खोल दिया गया था। तो धीरे धीरे 1964 में 1964 में उच्च शिक्षा के लिए भी उन्होंने एक विंग खोला है और वहां पर आगे की पढ़ाई, उच्च शिक्षा देने के लिए एमए, एमफिल और पीएचडी की शाखा भी 1964 से शायद शुरू हुई है। तो इस प्रकार दक्षिण में भी हिंदी के प्रचार के लिए महात्मा गांधी ने कदम उठाया। ये तो हुई हमारे हिंदी के महत्व, इसलिए क्योंकि एक सूत्र में हम बांधना चाहते थे पूरे भारत को, संपर्क भाषा के रूप में इसको अपनाना चाहते थे। पर जिस भाषा को महात्मा गांधी ने अपनाया था वो हमारी साहित्यिक हिंदी नहीं है। हमारी साहित्यिक हिंदी थोड़ा कठिन कह सकते हैं, उसमें ज्यादा कठिन उर्दू के शब्द है, ज्यादा कठिन तत्सम और तद्भव शब्द है। उन शब्दों को लेकर के हमने हिंदी भाषा को सक्षम बनाया है। पर महात्मा गांधी ने जिस हिंदी को अपनाया था उसको हम हिंदुस्तानी कहते हैं। इसीलिए हर गीत में भी आप कहते हैं हिंदुस्तानी शब्द का चयन ज्यादा हुआ है। हिंदुस्तानी शब्द या हिंदुस्तानी जो भाषा है उसमें सरल संस्कृत के तत्सम और तद्भव शब्दों का मिलन है, सरल उर्दू और अरबी फारसी के शब्द है, और भारत के अष्टम अनुसूची में जो मान्यता प्राप्त राष्ट्रभाषाएं हैं, हर राज्य के लिए उन्होंने राष्ट्रभाषा की पदवी या मान्यता दी है हमारे संविधान में। तो उन भाषाओं का सरल और ग्राह्य शब्द उनको चुन करके बना हुआ है एक भाषा है जिसको हम हिंदुस्तानी कहते हैं। सरल है, आप अंग्रेजी में के शब्द को भी इसमें देख सकते हैं, विदेशी शब्दों का भी इसमें प्रयोग हुआ है। इसीलिए इसे कार्यालय शब्द के अंतर्गत राजभाषा के नाम से जाना जाता है। हमारे राज्य को एक दूसरे के साथ मिलन के लिए, एक सूत्र में एक अपने संप्रेषण के लिए, यहाँ के विचारों को वहां तक पहुंचाने के लिए जिस भाषा का प्रयोग होता है उसे हम राजभाषा कहते हैं। राजभाषा अलग है, साहित्यिक हिंदी अलग है। और हमारे 351 धारा 351 धारा के अंतर्गत संविधान की जो धारा है उसके अंतर्गत हम जिस भाषा के विकास के बारे में जानते हैं वो भाषा हिंदुस्तानी है। तो हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा के माध्यम से जिस भाषा को आप पढ़ रहे हैं वो साहित्यिक हिंदी ही है, पर उसमें इन लोगों ने प्रांतीय भाषाओं को भी जोड़ करके उसका भी वो लोग सिखाते हैं, पठन पाठन होता है उसको भी वो लोग सिखाते हैं। राष्ट्रभाषा हमारी जो है मातृभाषा के रूप में प्रांतीय भाषा है और राजभाषा के रूप में राज्यों को मिलाने वाले हमारी राजभाषा है। तो राजभाषा के माध्यम से ही हम हिंदी दिवस को मनाते भी है। विश्व हिंदी दिवस भी हम उसी दृष्टिकोण से मनाते हैं कि हमारी हिंदुस्तानी भाषा का प्रचार हो। ये हिंदुस्तानी भाषा जिसका हम प्रचार कर रहे हैं वो इतना महत्वपूर्ण है कि आज भारत के छोटे छोटे संस्थाओं ने भी, स्वयंसेवी संस्थाओं ने भी खोल करके जो हिंदी का प्रचार किया है उसमें अतिरिक्त ये विश्व की भाषा बन गई है। आज कहीं पर भी हम जाते हैं, हमारा परिचय क्या है हम विश्व में देते हैं तो हम यही कहते हैं कि हम हिंदुस्तान के रहने वाले हैं, हम भारत से आए हैं। हम ये नहीं कहते हैं कि हम तमिलनाडु से आए हैं, हम आंध्रा से आए हैं, केरल से आए हैं, हम पंजाब से आए हैं, गुजरात से आए हैं, मराठा से आए नहीं। वी आर नॉट दैट, वी आर इंडियन, वी आर भारतीय, भारत के है, भारतीय है।
तो हम विश्व में भी जाते हैं, हमारा परिचय देते हैं, तो हम कैसे हमारा परिचय देंगे? हम कहेंगे हम भारत से आए हैं, तमिलनाडु से कहीं कहेंगे। उन लोगों को नहीं मालूम है कि तमिलनाडु क्या है। अमेरिका वालों को और जर्मन वालों से आप कहेंगे हम तमिलनाडु से आए हैं, तो वो आपके मुंह ताकेंगे, ये क्या है, व्हाट इज इट, आई डोंट नो व्हाट इज तमिलनाडु। तमिलनाडु नहीं कहते हैं, हम लोग कहते हैं भारत। हम भारत से आए हैं, हमारी मातृभाषा तमिल हो सकती है, पर हम भारत से आते हैं, हमारा देश भारत है। तो पहले हम देश में हिंदी का प्रचार किया, अब धीरे धीरे हम विश्व में कर रहे हैं, और इस विश्व में करते करते हमारा जो कदम उठा है, आज हम देखते हैं प्रवासी भारतवासियों का जो स्थान है पूरे विश्व में है, और जगह जगह जहां पर भी वो जाते हैं वहां वो हिंदी का प्रचार कर रहे हैं। वैश्विक हिंदी परिवार जो हर रविवार या शनिवार के दिन, हमारे ख्याल से यहाँ गुरुमूर्ति जी होंगे तो उनको मालूम होगा, नियमित रूप से सुनने वाले हैं वो वैश्विक हिंदी परिवार में। आप इनसे पूछिए, अगर वो कार्यक्रम आप ऑनलाइन में सुनते हैं तो आपको ताजुब होगा कि पूरे विश्व में हम लोग से ज्यादा उन लोगों का प्रचार हो रहा है। कितने ढेरे पत्र पत्रिकाओं का भी प्रकाशन वो लोग कर रहे हैं। तो इस प्रकार के एक गौरवपूर्ण हिंदी के लेकर के आप चल रहे हैं, तो निश्चित रूप से जितने भी लोग यहाँ पर आज हिंदी पढ़ रहे हैं, उन लोगों को किसी भी बात की कमी नहीं है, न किसी की चिंता है। हम कहीं पर भी जाएंगे, हम वहां की बात समझ सकते हैं, बोल सकते हैं, और हमारी बात वो लोग भी समझ सकते हैं। तो ये चीज आप लोगों ने एक फाउंडेशन या एक भूमिका के रूप में आपने यहाँ पर कर लिया है। तो बच्चे पढ़ रहे हैं, उनको पढ़ना चाहिए, आगे भी इस महत्वपूर्ण भाषा को अच्छी तरह से पढ़ना है। केवल छोटे कक्षाओं तक ही नहीं, पर बड़े कक्षा तक की आप पढ़ेंगे तो आपको उस भाषा के प्रति स्नेह की भाव, रुचि की भाव अगर होगी, तो निश्चित रूप से आप लोग एक भाषा नहीं 10 भाषाओं का चयन करेंगे और ढेर सारी भाषाओं सीखेंगे। और भाषा सीखने से हम आगे बढ़ते हैं, हमारा मार्ग खुलता है, वो एक रास्ता है हमें ले जाने के लिए। वो ब्रिज नहीं है, बाध नहीं है जो हमारी बात को टोक देता है, रोक देता है एक जगह पर, वो प्रवाहित होता चलता है और हम जीवन में भी ऊंचाई को हासिल कर सकते हैं। एक भाषा नहीं, केवल हिंदी तक के हमारा सीमित नहीं होना चाहिए। विश्व में हमें आगे बढ़ना है और कुछ काम करके दिखाना है, तो हमें संसार की सभी भाषाओं के प्रति रुचि होना चाहिए। किसी भी भाषा के प्रति द्वेष की भावना नहीं होनी चाहिए। हर भाषा को अपना भाषा समझ करके अपनी रुचि के अनुसार, अपनी पसंद के साथ, पूरी तन्मयता के साथ, निष्ठा के साथ उस भाषा को आप सीखेंगे, तो निश्चित रूप से आप कई चीज हासिल कर सकते हैं। आपको जो भी काम करना है वो आपको मिलेगा बहुत सरलता के साथ, क्योंकि भाषा हमें आगे लेकर के जाती है, ब्रिज है, एक दूसरे की ओर सेतु का काम करती है। हम वहाँ की संस्कृति की जानकारी, यहाँ की संस्कृति की जानकारी, विश्व पूरे भर की संस्कृति हम पूरे लोगों को जान सकते हैं। और हम कभी वन में नहीं रहते हैं, समाज में रहते हैं, तो हमें समाज में रह करके समाज के साथ जुड़ कर रहना है। हमें वन में जा करके किसी भी पशु पक्षियों के साथ नहीं रहना है, वहां पर रहने वाले जीव के साथ वहां की भाषा को सीखना है। पर जब हमें समाज में रहना है, तो समाज की भाषा के ऊपर हमारा स्नेह होना चाहिए, प्यार होना चाहिए, समर्पण होना चाहिए। ये भाव हमने देखा है। यहाँ पर छोटे छोटे बच्चे भी हिंदी पढ़ रहे हैं, उनको देख करके मैं वाकई में उनको मैं बहुत ढेर सारी सराहनापूर्ण शुभकामनाएं देती हूँ कि वे आगे पढ़े और जो भी वो करना चाहते हैं निष्ठा के साथ करें, एक इच्छा के साथ और एक समर्पण की भावना के साथ करें, तो निश्चित रूप से आप लोग आगे बढ़ेंगे और आप जो भी चाहेंगे आपको जल्दी मिलेगा। कुछ भी आप कर सकते हैं। तो हिंदी सीखने से हम एक चीज तो निश्चित रूप से जान जाते हैं कि हम भारत के किसी भी भूभाग में जा सकते हैं और कहीं पर भी हम अपना काम कर सकते हैं। ये तो एक निश्चित रूप से हम जान सकते हैं। हम सिक्किम जाइए, मणिपुर चले जाइए या कहीं पर भी चले जाइए,
नागालैंड चले जाइए, कहीं पर भी जाइए, वहां पर हमें किसी बात की दिक्कत नहीं होगी, क्योंकि हमें हिंदी मालूम है। हम आर्य भाषा भी जानते हैं, द्रविड़ भाषा भी जानते हैं, और द्रविड़ भाषा जानने वाले लोगों के साथ एक और वो जुड़ जाता है कि वे बहुभाषी अपने आप हो जाते हैं, कि एक तो उनकी मातृभाषा है और दूसरी उनकी स्थानीय भाषा, प्रांतीय भाषा, समुदाय की भाषा, और एक राजभाषा के रूप में हमने संपर्क भाषा के रूप में हिंदी को भी जान लिया है। और अंग्रेजी तो हम लोग हमेशा ही स्वागत करते हैं, संस्कृत के प्रति भी हमारा द्वेष नहीं है। तो इतनी सुंदर सुंदर हमारा जो ये दक्षिण प्रांत है, उस दक्षिण प्रांत में समर्पित भाव से हिंदी को सीखने वाले इतने प्रचारकों को देख करके, इतने बच्चों को देख करके, वाकई में हम सभी को, कृष्णमूर्ति सर को तो मैं हृदय से आभार प्रकट करती हूँ कि इतने लोगों को जोड़ने का उन्होंने काम किया है। ये जोड़ करके इन लोगों को मिल करके साथ करके हिंदी का प्रचार जो आप कर रहे हैं, उसके लिए मैं उनको आशीष देती हूँ। उनका ये 25 वर्ष, 50 वर्ष नहीं, 100 वर्ष तक के वो ऐसे ही पुलकित हो और फल इसका अधिक है। मैं बहुत आभार प्रकट करती हूँ कि उन्होंने मुझे यहाँ बुलाया है। हिंदी के महत्व को समझाने का एक छोटा सा मौका मिला है। हिंदी हमारी अपनी भाषा नहीं है, विश्व की भाषा है। इतना जान के चलिए, आप लोग विश्व में भी अपना सब कुछ हासिल कर सकते हैं, क्योंकि आज विश्व की वो तीसरी प्रमुख भाषा के रूप में पल्लवित हो चुकी है। जितना महत्व हम फ्रेंच लैंग्वेज को देते हैं या अन्य वहाँ के जो विश्व की भाषा को दे रहे हैं, अंग्रेजी भी वहाँ नहीं है कि मात्र अंग्रेजी से भी काम नहीं चलेगा, पर आज हिंदी से काम चलेगा। बहुत से लोगों को हिंदी से काम चलेगा पूरे विश्व में। अंग्रेजी भी बहुत से विदेशी लोग नहीं जानते हैं, उनकी अंग्रेजी अलग अलग है, अमेरिकन अंग्रेजी, यूरोपियन अंग्रेजी अलग अलग है, उनका उच्चारण से लेकर के सब अलग है। हिंदी सरल भी है, और हिंदी हमारी विश्व भाषा होने के कारण इसका जो प्रचार और प्रसार हमारे कृष्णमूर्ति सर कर रहे हैं, उसके लिए मैं उन्हें तो धन्यवाद देती हूँ, बहुत ज़्यादा आशीर्वचन देती हूँ। और साथ ही इतने लोग जो पढ़ रहे हैं, उनको मेरी शुभकामनाएं हैं, और मैं चाहती हूँ कि उन लोग आगे बढ़ करके भी हिंदी के प्रति अपनी रुचि को कमाएं, और हिंदी के को एक माध्यम बना करके यहाँ की संस्कृति को पूरे विश्व में फैलाने का काम आप लोग करेंगे। तो ये मैं बहुत ज्यादा आभार प्रकट करती हूँ कि आपने मुझे बुलाया है और थोड़ा बहुत आप लोगों को ज्ञान देने का मौका दिया है। थैंक यू वेरी मच। जय हिंदी, जय भारत माता। धन्यवाद भवानी जी। நட்பு இல்லாமல் வாழ்வு இல்லை, மேடையும் இல்லை என்று ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களுடைய ஆருயிர் தோழர் செல்லப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெய் பப்ளிகேஷன்ஸின் ஹிந்தி இலக்கியம் மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கான வேலைகளில் துணை நிற்கும் டாக்டர் குருமூர்த்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். अब मैं हमारे विशेष अतिथि पंचजन्य सौरी वरदराजन जी एक शिक्षकीय परिवार से संबंध रखते हैं। उन्होंने 1980 में राष्ट्रभाषा प्रवीण परीक्षा में प्रेसिडेंसी फर्स्ट स्थान प्राप्त कर विराज मोहन पदक से सम्मानित होकर अपनी प्रतिभा का प्रमाण दिखाया। उन्होंने मैसूर विश्वविद्यालय से एमए हिंदी तथा प्रयाग विश्वविद्यालय के साहित्य सम्मेलन से शिक्षा विशारद की उपाधि प्राप्त की है। हिंदी शिक्षण के क्षेत्र में उन्होंने 20 से अधिक वर्षों का अनुभव प्राप्त है। उनकी अनुवाद कुशलता से 1990 में पंचजन्य पुरस्कार से सम्मानित किया गया है, जो उन्होंने चेन्नई के विजिल और जय गोपाल गरोडिया फाउंडेशन के संयुक्त प्रदान किया गया है। यह सम्मान उन्होंने टीवी में महाभारत का सर्वश्रेष्ठ अनुवाद के लिए प्रदान किया गया था। उन्होंने रामायण, महाभारत, विश्वामित्र, चाणक्य, टिप्पू सुल्तान की तलवार, तेनालीराम, नुपुर जैसे प्रसिद्ध टीवी शो का हिंदी से तमिल में अनुवाद किया है। साथ ही
उन्हें टीवी सीरियल में डबिंग का भी समृद्ध अनुभव है। अभी मैं जय कृष्णमूर्ति जी को मंच पर आमंत्रित करता हूं और सौरी वरदराजन जी को सम्मान कीजिए सर। वरदराजन जी हमारे ओर से एक छोटे से विवेकानंद जी की मूर्ति और एक मोमेंटम। மாணவ செல்வங்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பவானி மேடம் அவர்களே, குருமூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஹிந்தியில் பேச வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஹிந்தியிலே பேசுகின்ற போது நீங்கள் தனித்தனியாக ஒரு மீட்டிங் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். யாரும் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு புரியுற பாஷையில நான் பேசினாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது ரீச் ஆகும். இப்போ கிருஷ்ணமூர்த்தி அவங்க பேசினது எவ்வளவு முக்கியமான அந்த ஒரு 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 ஓடை மாதிரி பேசுறாங்க. அந்த ஹிந்தியினுடைய எப்படி போராடி எப்படி வந்திருக்குங்கிறது அது நீங்க ஹிந்தியினுடைய இதிகாஸ் படிப்பீங்க பின்னாடி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு நம்ம நடந்திருக்கிற விழா வந்து விஸ்வ ஹிந்தி திவஸ். இது மாதிரி இன்னொரு திவஸ் கொண்டாடுறோம், ஹிந்தி திவஸ்னு கொண்டாடுறோம். அது என்னைக்கு? 14th செப்டம்பர் ஹிந்தி திவஸ்னு ஒரு விழா கொண்டாடுறோம், ஹிந்தி டே. விஸ்வ ஹிந்தி திவஸ் இப்போ 10 ஜனவரியில கொண்டாடுறோம். இப்ப ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்போ முதல்ல ஹிந்தி திவஸ்னு கொண்டாடுறது என்னன்னு கேட்டா, நம்முடைய ஹிந்தி மொழியை ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும். ராஜ்ய பாஷாவா இருக்கு. 28 மொழி இருக்கு. இன்னும் எத்தனையோ மொழி இருக்கு உங்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே, எழுத்து மூலமா இல்லாம பேச்சு மொழியா இருக்கு. இப்ப இதுல ஹிந்திய வந்து ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும்னு முதல்ல அந்த சுதந்திர காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இது வந்து போராடிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆகிறதுக்கு முடியாதபடிக்கு தமிழ்நாடு போன்ற சிலர் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் இது இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு விழால ரொம்ப விசேஷமானது. அண்ணா அவர்களே இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்தி திணிக்கப்பட்டால் குழவி கூடு மீது கல்லெறிவது போல என்று பயமுறுத்தி இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு உட்காந்து நம்ம ஹிந்தியினுடைய விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். நல்லது. இப்போ அந்த ராஷ்டிர பாஷா ஆக்கணும்னா ஏன் நம்மளால முடியல? இப்ப அதாவது இப்போ ஜெர்மன் அப்படின்னு ஜெர்மனின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜெர்மன் மொழி, துருக்கி நாடு இருக்கு துருக்கு மொழி, இங்கிலாந்துனா இங்கிலீஷ் இருக்கா, ஹிந்துஸ்தான் என்ன வரணும்? ஹிந்தி ஒரு மொழி வரணும் இல்ல, ஆக விட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? ஏன் அது பண்றாங்க அந்த மாதிரி? எங்க தமிழ் தொலைஞ்சு போயிடுமோன்னு பாக்குறாங்க. தமிழுக்கு வரவேற்பு இல்லாம போயிடுமோ, இதை உள்ள கொண்டு வந்தான்னு நினைக்கிறாங்க. முதல் விஷயம். நீங்க நிறைய பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல நிறைய விஷயம் வருது. இந்த இந்தியினுடைய மும்மொழி திட்டத்துக்கு எதிர்ப்பு நிறைய வருது. அதுல இப்போ மோடி அவர்கள் அழகா அதை வந்து எந்த மொழி வேணாலும் எடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப இந்த இந்திய மொழிக்கு சொல்லுகின்ற போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆங்கிலம் போதும் தமிழ் போதும், எதற்கு மூன்றாவது மொழி? தம்பி நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க பேசுறீங்க, உங்களுக்காக தான் நான் தமிழ்ல பேசுறேன். நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களுடைய லைஃப்ல நீங்க இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். உடனே என்ன சொன்னாங்க, இது விதேசி பாஷா, எங்க மாத்திரு பாஷாவினுடைய அல்லாத இன்னொரு மொழி எது? விதேசி பாஷா. குழந்தைகளே நல்லா கேட்டுக்கங்க, பிரிட்டிஷ் காலத்துல இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம், இப்படி இருந்தது. எதை சொன்னாலும் உரிமை, நீங்களே நல்ல உரிமையா உட்காந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்து கேட்குறீங்களே, இதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ ஏதாவது எடுத்தா பிரிட்டிஷ்காரன் தள்ள தட்டுவான். அப்படிப்பட்ட காலம் அது. 1947 அப்புறமா தான் நம்ம சுதாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. அப்ப இருந்த காலத்துல சுதேசி இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், பாரத் சோடோ வெள்ளையனே வெளியேறி இயக்கம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உத்தரபாரதத்துல இருந்து இங்க தட்சிண பாரத்துக்கு எல்லா தலைவர்களும் வந்தாங்க, இவங்களும் அங்க போனாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு மொழி தேவையா இருந்தது, எது? இந்தி. நல்லா கவனிங்க, இங்க வந்து நம்மள ஆட்சி செஞ்சு
நம்மள கோலோச்சி நம்மள எல்லாம் நமக்கு எல்லா வித அநியாயத்தையும் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு எந்த மொழி தேவையா இருந்தது? ஹிந்தி. அதையெல்லாம் சண்டை போட்டு வாங்கி கொடுத்த ஹிந்தி மொழி இப்ப இவன் பைக்கை பிடிச்சு சுதந்திரமா பேசுறான், வாட்ஸ்அப்ல வருது ஹிந்தி நாங்க எங்களுக்கு விதேசி பாஷா. நீ பேசுறதுக்கு உரிமையா உனக்கு கொடுத்தது எந்த மொழி? ஹிந்தி மொழி. அது எப்படி விதேசி மொழி ஆக முடியும்? இவ்வளவு விடுங்க. இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நான் ஒரு கிழமை சொன்னா அது உடனே இங்கிலீஷ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கலர் சொன்னா உடனே இங்கிலீஷ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். வீட்டுக்குள்ள போய் சமையல் ரூமுக்கு போறீங்க, சமையல் ரூமுக்கு போனா கேஸ் சிலிண்டர் குக்கர் எங்க போச்சு தமிழ்? தமிழ் காணாம போடுன்னு பயந்தீங்களே. இப்போ தமிழ் வந்து அரசு பள்ளிகள்ல கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அத்தனை தனிப்பட்ட பள்ளிகளில் ஹிந்தி இருக்கு. இதுக்கு முக்கியமான பிரவர்த்தகரா, அதாவது தலைவரா இருக்கக்கூடியவர் நிறைய புஸ்தகம் எழுதினார், அதை ஹிந்தியில கொண்டு வராங்க. அப்ப அப்படி தேவையா இருக்கு இல்ல? இப்ப மேடை ஏறி ஹிந்தி கூடாதுன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் அதுக்கு மாறா இருக்குல்ல. நான் முதல்ல வாத்தியாரா ஹிந்தியை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 6 பேர் வந்தாங்க. எதுக்கடா ஹிந்தின்னா அவங்க வந்து அந்த கழகத்தை சேர்ந்தவங்க. ஹிந்திக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு ஹிந்தியை கத்துக்கிறதுக்காக வந்தாங்க. நான் இல்லைன்ட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் கத்து தரல. ஏன்னா என் கையால எடுத்து என் கண்ணை குத்திப்போமா? நம்ம கையால நம்ம கண்ணை குத்திப்போமா? கூடாதுன்ட்டேன். இப்ப இதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும் இந்திய அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல நாம என்னைக்கு எந்த விழாவை கொண்டாடுறோம்? 14th செப்டம்பர், அது இந்தி தினம். உடனே என்ன பண்றாங்க, எல்லா அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லல, மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா அலுவலகத்திலேயும் அந்த ஒரு வாரம் அந்த விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் சொல்றாங்க அந்த ஹிந்தி வளர்க்கணும்னு. அன்னைக்கு அந்த கையெழுத்து போடுறது ஹிந்தியில போடணும் சொல்றதுல சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கப்படல. மறுபடியும் சொல்றேன், இந்தியினுடைய என்னென்ன நன்மைகள் என்னென்ன வசதி இருக்குங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள முடியும். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஜாஸ்தியா பேசுவேன். நீங்க பேசாம இருந்தா 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். யாருமே பேசாம கேட்டுட்டு இருக்கு. இப்ப அதனால 14th செப்டம்பர்ங்கிறது ராஷ்டிர பாஷா, இந்திய என்ன ஆக்கணும்? ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும்னு. சரி, இப்ப இதை ஆக்கிறதுக்கு இப்ப இதுதான் தடைகளா இருக்கு. அப்ப நீங்க அதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வெறுமை படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கறதுக்காக உங்க வாத்தியார் பின்னாடி நிக்காதீங்க. தயவு செஞ்சு படிங்க. உங்க சொந்த முறையில அது 2 சென்டென்ஸை உருவாக்குங்க. அதை உங்க டீச்சர் சொல்லி தருவாங்க. உங்க டீச்சர் கிட்டயே உட்காந்து பாட புத்தகம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் உட்காந்து ஹிந்தியில பேசுங்க. ஹிந்தியில என்னென்ன நிகழ்ச்சி நடக்கிறதுக்கிட்ட பரிமாறிக்கங்க. ஹிந்தியில விளையாட்டு விளையாடு. இப்படி வந்தாதான் அந்த ஹிந்தி விகசிக்கிறது, அது அதனுடைய வளர்ச்சிங்கிறது அப்பதான் ஏற்படும். புரியுறதா? இப்ப அதே மாதிரி விஸ்வ ஹிந்திங்கிறாங்க. அது என்னது? அது 10th ஜனவரி கொண்டாடுறாங்க. 1975 இந்திரா காந்தி நாக்பூர்ல முதல்ல ஆரம்பிச்சாங்க இந்த உலகளாவிய அளவுல இந்திய கொண்டு வரணும்னு. அதுக்கப்புறமா நடந்துட்டே இருக்கு. 2006 ஜனவரி 10 மன்மோகன் சிங் அப்ப இருந்தார். அவர் என்ன பண்ண, நோட்டிஃபைட் இந்த தேவை வந்து நம்ம வந்து விஸ்வ ஹிந்தி டேவா சார்வபௌமிக் பாஷா கே ரூப் மே மனானே கா ஹை. இப்ப புரியுங்களா? இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய பலவிதமான அலுவலகங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கு. எல்லா நாடுகள்ல இந்தியாவுடைய இப்ப நம்ம சொல்றது இல்லையா, இப்ப நீங்க யூஎஸ் போகணும்னா உடனே விசா வாங்கறதுக்கு இங்க ஒரு கான்சுலேட் ஜெனரல் போறீங்க இல்ல, அந்த மாதிரி அங்க நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த பிரவாசி அங்க இருக்கவங்களை வச்சுட்டு ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அந்த விழாவை கொண்டாடும் போது உலகளாவிய அளவுல ஹிந்திய கொண்டாடுறாங்க. அது வந்து இந்த 10th ஜனவரி. இப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலகளாவிய அளவுல இந்த ராஷ்டிர பாஷா ஹிந்தி போட்டி போட முடியுமா? நல்லா கேளுங்க குழந்தைகளை. நீங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கிறீங்க, ஈஸியான 26 எழுத்து வேகமா முடிச்சிடுறது. இது இத்தனை எழுத்து இருக்கேன்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா இது 7வது இடத்துல இருந்தது. 7th, அதாவது 1975 எங்க இருந்தது? 7வது இடம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க, பட்டியல் எடுத்தாங்க. அதுல 7வது இடம். இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கு? 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த மொழி இருக்கு, இதுக்கு முன்னாடி 2 மொழி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது இடத்துல இருக்கிற மொழி என்னது அப்படின்னா சைனாவோட பாஷை, மாண்டலின்ற பாஷை. அந்த அந்த இது வந்து என்னன்னா லோகோகிராம் சொல்லுவாங்க. அதே ஒரு சித்திர வடிவமா இருக்கும். ஒரு எழுத்து, அது ஒரு பதம், அந்த அந்த சொல்லுக்கு பலவிதமான பொருள். அதுல எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ், அது டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களே அதை கொண்டு வந்து எப்படி முன்னாடி நிறுத்தினாங்கன்னா, சைனாக்காரங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு கிரியேட்டிவ் ஐடியா,
ரொம்ப உழைப்பாங்க, கடினமா உழைப்பாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க பிசினஸ்ல முன்னாடி நிக்கிறாங்க. அவன் எந்த பிசினஸ் பண்ணாலும் அவன் முதல்ல சைனா பாஷையில் தான் பேசுவான். இப்படி அந்த சைனா பாஷாவை முன்னாடி கொண்டு வந்து அது 2வது இடத்துக்கு வந்துடுது. ஆனா ஆக்சுவலா நீங்க யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மொழியினுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுல வராது, அது அந்த குணங்கள்ல வராது. ஆனா ஹிந்தி வரும். எப்படி வரும் ஹிந்தி? அதை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த சைனா மொழி விரைவிலேயே பின்னாடி போயிடும், இது 2வது இடத்துக்கு வந்துடும், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடிய மொழி என்ன? இங்கிலீஷ். அதை எப்படி இது பீட் பண்ணணுங்கிறத கேள்வி. இப்ப நீங்க எல்லாருமே படிச்சவங்க தானே, என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? அது என்ன மீனிங் சொல்றீங்களா? என்ன எப்படி சொல்றீங்க? என்ன PAID என்ன சொல்வீங்க? பெய்டு. இந்த சவுண்டே காணும். LAID, MAID, SAID, செட்டு, சைடு இல்ல இல்லையா? அதே மாதிரி பாருங்க, நீங்க ஸ்டேஷன், STATION, நேஷன், NATION, டென்ஷன், TION இல்ல, SION. இப்ப இந்த குளறுபடி ஹிந்தியில கிடையாது. ராமா எழுதினாலும் ரமா எழுதினாலும் ஒரே ஸ்பெல்லிங். நீங்க எழுதி பாருங்க. இப்ப இது எந்த இடத்துல காலை நீட்டு போகுது? தங்க மாளிகையா தங்க மளிகையான்னு தெரியாது. அவன் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பான். மளிகைன்னு படிக்கலாம், மாளிகைன்னு படிக்கலாம். அப்ப அந்த கன்ஃபியூஷன் இதுல கிடையாது. அதனால இங்கிலீஷுக்கு முன்னாடி இது வந்து நிற்கும். ஏன் அப்படி இந்த லாங்குவேஜ் என்ன சிறப்பு இருக்கு ஹிந்தியில அப்படின்னா, முதல்ல இது வந்து ஜன்ஜனிக்கி பாஷா, ஜன்மனிக்கி பாஷா. இப்ப நான் அழகா ஃபிளவரிஷ் இங்கிலீஷ்ல பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், रंगमंच की भाषा, आहा होगा நீங்களும் கை தட்டுவீங்க. हृदय मन से अगर मैं बात करना चाहता हूं तो हिंदी ही है. इसमें अपनापन प्रकटित होता है. நம்ம பேசும்போதே நம்ம ஆள்டா பேசுறான், நமக்கு தெரிஞ்சதை பேசுறான், நம்ம மண்ணுக்காரன் பேசுறான். அது பேசுறத வச்சு திருநெல்வேலிக்காரனை பார்த்துப்பான். தமிழ்ல பேசினா கவிச்சிருப்பீங்க. அந்த பாஷை பேசும்போது ஒரு 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 ஸ்நேகம் வரும். அது வந்து ஹிந்தியில வரக்கூடியது. இது முதல் விஷயம். 2வது என்ன? இது சங்கீதாத்மக் பாஷா. இது ஒரு ரித்தமிக் லாங்குவேஜ். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு நதி ஓடி வருதுன்னு ஒரு கவிஞன் எழுதினான கூட அப்படியே அந்த நதியோடய நம்மளே ஓடுற மாதிரி. ऊंचे शिखरों से उतर उतर गिर गिर गिरी की चट्टानों पर कंकड़ कंकड़ पैदल चलकर दिन भर रजनी भर धोता वसुदा का अंतस्तर एक लघु सरिता का बहता जल. பாருங்க, அப்படியே உருண்டு பிறண்டு நீங்களும் கீழே விழுவீங்க. அது மட்டும் இல்ல, காஃபி சூடா இருக்குன்னு तुम क्यों फूंक फूंक कर पीती हो அப்படிமா. फूंकடான்னு அர்த்தம் फूंक. அதுல இருந்தே வார்த்தை. அப்ப கண்ணீர் எப்படா வருது? ஆன்சர் கைசே நிக்கலே, டப் டப் நிக்கலே. நீங்க அது படிக்க படிக்க உங்களுக்கு இது ரித்தமிக் பாஷாங்கிறது 2வது. 3வது இது கிச்சடி பாஷா. நீ வந்து லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், உன்னுடைய தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டா ஹிந்தி தான் ரொம்ப ஈஸி. ஹிந்தியை படிச்சுட்டா அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இலக்கணம் என்பதை நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்க மாட்டேன். புரியுறதா உங்களுக்கு? தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கணம் நமக்கு தேவையான பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்கிலீஷ் வரும்போது தான் நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்ன, ப்ரெடிகேட். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு அனவஸ்தை என்னன்னா, ராமா ஈஸ் எ மேங்கோ. நீ தமிழ் சொல்லி பாருங்க, ராமன் மாம்பழம் சாப்பிட்டான். நம்ம SOV டைப் நம்ம பேசுறது அதுதான். அதுல வரும்போது SVO டைப்னு வரும். அது ஹிந்தியில பாருங்க அப்படியே வரும், ராம் ஆம் காத்தா ஹே. புரியுறதா? இதனுடைய வசதி அது. இப்போ ஜன்மனிக்கி பாஷா, சங்கீதாத்மக் பாஷா, கிச்சடி பாஷா. உனக்கு வார்த்தை தெரியல, எந்த மொழி வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். தத்சம் சப்த, தத்பௌ சப்த, தேசி சப்த, விதேசி சப்த, எந்த லாங்குவேஜ் வேணாலும் உள்ள கொண்டு வா, இது ஒத்துக்கும். இவ்வளவு ஏங்க ஹிந்தியே தெரியாது, ஹிந்தி எழுத்து தெரியாது. நீங்க ஜஸ்ட் உட்காந்து பாருங்க, பஸ் நிறுத்திக்கோமா, இந்த பஸ் எங்கேருந்து வந்தது, வா வா நல்லா சொன்னப்பாமா, வா வா எங்கேருந்து வந்தது, டீ கைமா, சலோமா இங்க வச்சிருக்கீங்களா, இந்த ஆட்டோ கார்நாடகம் எவ்வளோ கிடையாது, ஹிந்தி தெரியாது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, ஈஸியா போய் சேரும். அது ஏன்னா அது மாதிரி அமைப்பே அந்த மாதிரி இருக்கு. நீங்க படிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வந்திருக்கு, போட்டியில கலந்துன்னு பரிசு பெறுகிறீர்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அழகா நீங்க பண்ணினீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஹிந்தி படிக்கிறீங்க, பிரமாண் பத்திர எல்லாத்தையும் வாங்குறீங்க, அதோட நிக்காதீங்க. உங்களுக்கு சொந்தமா எழுத பழகுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உனா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஹிந்தியில 2 விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஒண்ணு லிங்கு போச்சான், சரிதான். ஒவ்வொரு வார்த்தைக்குமே மேஸ்குலின் ஃபெமினின் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கேன். நான் இந்த வட இந்தியாவில் ரொம்ப நாள் இருந்துட்டேன்.
ஒத்தனும் அதை பத்தி கேரே பண்றது கிடையாது. அது ஜெண்டரை பத்தி கவலையே படல. உங்களுக்கு ஜெண்டர் சந்தேகமா இருக்கா, கண்ணை மூடு அது மேஸ்குலின் ஜெண்டர்ல போட்டுடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது இதுக்காக நீங்க இதை பேசாம இருக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வரல, தப்பா பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் அங்க இருந்து பார்த்துட்டு நான் ரொம்ப சுத்தமா பேசினா அத்தனை ஆன்னு பார்ப்பான், என்னடா அது இவ்வளவு சேஸ்ட் ஹிந்தியில பேசுறானேன்னு. ரெண்டாவது நேனியம், இந்த நேனியம்ல உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டான். சப்ஜெக்டோட நேவை சேர்த்து ஆப்ஜெக்டோட கோ சேர்த்துட்டா ஆல்வேஸ் a verb will be in masculine gender single, கண்ணை மூடி போட்டுடலாம். இது राम ने रोटी खाई, राम ने रोटी को खाया, राम ने रोटियां खाई, राम ने रोटियों को खाया, கண்ணை மூடி சொல்லலாம். அதனால்தான் நீங்க இந்த மோடி பாக்குறீங்க, அதான் முன்னாடி இந்திரா காந்தி ஸ்பீச் எல்லாம் ராஜீவ் காந்தி எல்லாம் பேசினா முதல்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிப்பாங்க, இஸ் பாரத்துக்கே கிசானோன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 7 லைன் 8 லைன் ஓடி கடைசியில வரும் வரும்பு. அப்ப அது பாத்தீங்கன்னா மேஸ்குலின் ஜெண்டர் சிங்குலர்ல முடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க ஹிந்தியிலேயே, அதனால அதை கண்டு பயப்படாதீங்க, பேச ஆரம்பி. இப்ப இதுவரையும் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஹிந்தியில இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வசதி என்ன தெரியுமா? இல்ல என்ன லாங்குவேஜ்ல எப்படி சொன்னாலும், எப்படி இந்த கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதேன்னு, இங்க அதர்மம் நடக்கும் போதெல்லாம் ஜென்மம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப அது மாதிரி திருக்குறள் இவர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அழகான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த திருக்குறள்ல இருக்க சொன்ன விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. சொன்னது போராதுன்னு நான் நினைக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் கபீரா வந்தாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க படிச்ச தோஹாவே சொல்றது 2 ஒன்னாவே வரும் பாருங்களேன். பிரேம சிப்பாயா நஹி சிப்பை, ஜாகட்டு பருகட்டு ஹோய், திருமுக்கு போலை நஹி நயந்து தேத்து ஹெய்ரோய், அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வர்க்குன் கணீர் பூசல் தரும். கேசன் கஹா பிஹாரியா क्यों மூண்டே சௌபார், மனுக்கோ क्यों नहीं மூண்டியே ஜாமே விஷய விசார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதுக்கு எங்க வருது நேர, உங்களை எல்லாருக்கும் மனப்பாடமான பாட்டாச்சு. புரா ஜோ தேக்கன மைச்சலா புரான மிலியா கோய், ஜோதிலு கோஜா ஆப்புனா முதுசே மிலா நகோய், உள்ளத்தால் காதல் அவராக யாருடைய சேழி நீ நெஞ்சின்னு ஒரு திருக்குறள் அப்படியே வருது பாருங்க. प्रीतम को पतिया लिखूं जो कोई होई विदेश, तन में मन में नयन में वाको कहा संदेश, அப்படியே வருது பாருங்க. நெடுநல் உலகொருவ நின்றில்லை எனும் பெருமை படைத்தது இவ்வுலகு, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகங்கிறது. அப்படியே சொல்றாரு பாருங்க. மாலி யாவத்து தேக்கி கை கலியா கஹை புகாரி, பூலை 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 லேச்சுனே கால்கி அமாரி பாரி, என்ன அழகா வருது பாருங்க. இப்ப எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கை கட்டி கேட்கறதுக்கு இல்ல, இந்த மாதிரி திருக்குறள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் சொல்லணுங்கிறதுக்கு அவருக்கு தேவையான மொழி என்ன இருந்தது, ஹிந்தி. அதே விஷயத்த மறுபடியும் வந்தாதான் பிரச்சலிதமாகும் வந்தார். இப்ப போய் கண்ணை மூடி நான் தமிழை மட்டும் கற்பேன்னா அது முடியுமா? சோ விஸ்வ ஹிந்தியா ஆக்கணும் அப்படின்னா நீங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு குழந்தையும் அதுக்கு பொறுப்பு. நீங்க பண்ணக்கூடிய செயல்ல, நீங்க பேசுற விஷயத்துல, நீங்க பண்ணக்கூடிய வியாபாரத்துல, நீங்க பெருசா ப்ரொஃபஷனல் ஆக போகும்போது, நீங்க சயின்டிஸ்ட் ஆக பெரிய லீடரா எப்ப ஆனாலும் ஹிந்தியை கூடவே எடுத்துட்டு போகணும். அப்படி பண்ணாலும் இது முன்னாடி போக போறது. விஸ்வ ஹிந்தி ஆகிறதுக்கு அதுதானே தேவை, அது ஈஸியா முடியும். அதுக்காக ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில கிருஷ்ணமூர்த்தி சாரும் திருமதி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாட்டா இத்தனை பசங்க உட்கார்ந்து அமைதியா கேட்குமா, இதை எடுத்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அதே மாதிரி பிரச்சாரத்தை என்னுடைய ரொம்ப ரொம்ப அன்பான வேண்டுகோள், கூடுமான வரையில அந்த குழந்தைங்களை சொந்தமா எழுத விடுங்க, பேச விடுங்க. உங்களுடைய பாட புஸ்தகம் அதுல இருக்கக்கூடியதை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் சொல்லி தரணும்னு நினைக்காதீங்க. யூ ப்ளீஸ் ட்ரை டு மேக் தம் எக்ஸ்பர்ட் இன் ஹிந்தி. நல்லா பேசணும், பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அதை தப்ப திருத்துங்க. அவங்க ஒரு வார்த்தை எழுதும்போது 4 தப்பு பண்றாங்க, பக்கத்துல உட்காந்து வச்சு திருத்துங்க. அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டான். எதுவுமே ஒரு அப்படியே கண்டஸ்ட அப்படியே மக்கப் பண்ணி எழுதினா அது ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரையும் ஓகே. அது மாதிரி அதை பார்த்து நீங்களே எழுத ஆரம்பிங்க. இந்த நல்ல விழாவில் உங்களிடம் இந்த இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு என்னுடைய பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்துக் கொள்கிறேன். நன்றி. भवानी जी और वरदराजन जी, आप दोनों का स्नेह और उपस्थित हमारे लिए गर्व की बात है जी. धन्यवाद. ओवर टू अरुणा जी. நம்ம சௌரி வரதராஜன் ஜி சொன்னது போல நம்ம ஹிந்தி ஒரு சங்கீதாத்மக் லாங்குவேஜ்ன்றதை உறுதிப்படுத்துவதற்காக 3 குழந்தைங்க வராங்க. அவங்க தோஹேவை சாங்கா பாட போறாங்க. நான் எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்கே நிறைய பேர் மெமரி பண்றீங்க இல்லையா, அது மாதிரி சாங்கா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் दान्यश्री, कनिष्का and नित्यश्री. वेलकम. काल करे सो आज कर,
आज करे सो आज, पल में परलय होएगी, बहुरी करेगा कब, रूखी सूखी काय के ठंडा पानी पी, देख पराई चूक पड़ी मत ललचावे जीव, धीरे धीरे रे मना धीरे सब कुछ होय, माली सिंचाई सौगड़ा ऋतु आए फल होय, रही मन दागा प्रेम का मत तोड़ो चटकाए, टूटे से फिर ना मिले मिले गांठ पर जाए, कस्तूरी गुंडल बसे बिरक डुंडे बनमाही, ऐसे गटी गटी राम है दुनिया दे कई नाही, जाति ना पूछो सादगी पूछ लीजिए ज्ञान, मोल करो तलवार का पड़ा रहन दो म्यान। धन्यवाद। குழந்தைங்க அழகா பாடினாங்க, கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது. இப்ப இது போல அழகிய பாடலை பாடுவதற்கு ஷம்ருத்தியை கூப்பிடுறோம். भारतीयों सबको मन में देशभक्ति भरी हुई है। इस देशभक्ति को गाने के लिए भुवनेश्वरी जी की बच्चों समृद्धिया है। नमस्ते, मेरा नाम के समृद्धि है। मैं 5वीं कक्षा में पढ़ रही हूँ। फ्लैग सॉन्ग। विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा, विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा, सदा शक्ति बरसाने वाला, प्रेम सुधा बरसाने वाला, वीरों को हरसाने वाला, मातृभूमि का तन मन सारा, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा, विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा। धन्यवाद। अब हम एक खेल खेलने वाले हैं। Are you all ready? Are you all? Just 25 members can participate now. Who are all interested to participate? Just stand up. Only students. No pracharaks. நீங்க இந்த முதல் சொல்லி சொல்லு. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. ஐ விஷ் டு வெல்கம் எவ்ரிவன் ஹூ ஆர் மை கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் வந்து நான் யார் அப்படின்னு இருக்கும். ஹிந்தியில சொன்னா மே கவுன் ஊ. ரொம்ப கஷ்டமா இருக்கும், யோசிச்சு பதில் சொல்லணும். ஓகேவா? அப்படின்னா நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா பதில் சொல்லலாம். ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் வித்வுட் மேக்கிங் நாய்ஸ். சத்தம் இல்லாம ஜாலியா பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு எழுதணும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிச்ச புக்ஸ் ஆத்தர் பேஸ்டா இருக்கும், அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும். ரைஸ் பண்றவங்க எல்லாருக்கும் நோட் பேட் கிடைக்கும், பென் கிடைக்கும். உங்ககிட்ட பென் இருந்தா அதையும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா உங்க ரைசிங் ஆன்சர் கீழே போட்டுக்கோங்க. we will start our game. பக்கத்துல யாரும் கேட்டு எழுதக்கூடாது, நீங்களா யோசிச்சு எழுதணும். Pracharaks, please don't help the children. Please don't help the children. நோட் பேட் வாங்கிட்டவங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க. எழுதலாம், அதுல எழுதலாம். முதல்ல உங்க பேர் எழுதுங்க, உங்க வயது, அதற்கு அப்புறம் ஹிந்தி எக்ஸாம் நீங்க எதுக்காக இப்போ தயாராகிட்டு இருக்கீங்க? பிரவேசிகா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவீன், பூர்வார்த், விஷாரத், உத்ரார்த் என்னன்னு போட்டுக்கோங்க. ஆன்சர் மட்டும் எழுதினா போதும், கேள்வி எல்லாம் எழுத வேண்டாம். கேள்வி எங்க கிட்ட இருக்கு, ஆன்சர் மட்டும் நீங்க எழுதுங்க. Okay, first question. मैंने गोदान, निर्मला, गबन जैसे उपन्यास लिखे। मुझे हिंदी का उपन्यास सम्राट कहा जाता है।
मैं कौन हूँ? लिखिए। கேள்வி புரிஞ்சதா? मैंने गोदान निर्मला அவரு गबन கோதான் நிர்மலா கபன் இந்த உபன்யாஸ் எழுதி இருக்கிறாரு. அவரோட பேர் என்ன? இது ஒண்ணுதான் நான் தமிழ்ல சொல்லுவேன், அடுத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஹிந்தி மட்டும்தான். நம்ம ஹிந்தி திவஸ் கொண்டாடிட்டு இருக்கோம், அது அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். जयंती முதல் कृष्ण இது தெரியலன்னா ஓகே, ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து நம்பர் 2 போட்டுக்கோங்க. जयंती कृष्णमूर्ति जी आंसर करेक्टா சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, அவங்களுக்கு பிரைஸ் அப்புறமா கொடுக்கலாம். ஜி உங்களுக்கு நிறைய பிரைஸ் வீட்ல வச்சிருக்கீங்க, அதனால இங்க இருந்து ஆன்சர் அதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ऐसा लिखी, मेरे बेटा हिंदी सिनेमा का प्रसिद्ध अभिनेता है. मैंने मधुशाला लिखी, मेरा बेटा हिंदी सिनेमा का प्रसिद्ध अभिनेता है. मैं कौन हूँ? தெரிஞ்சா எழுதுங்க. ட்ரை பண்ணுங்க, யோசிங்க. நோட் பேட கையில வச்சு பென் வச்சு ஆன்சர் கிடைக்கும். नेक्स्ट क्वेश्चन. You people can do it. ஈஸியா பண்ணலாம். ரொம்ப ஈஸி क्वेश्चंस. मेरे दोहे छोटे हैं पर अर्थ गहरे हैं. मैं संत कवि हूँ जुलाहा था. मैं कौन हूँ? தெரியும் தெரியும், சீக்கிரம் எழுதுங்க. क्वेश्चनலாம் கேட்க கூடாது ஜி. திரும்ப आंसर கேட்க கூடாது ஜி. ஆன்சரும் கேட்க கூடாது. ஒரு வாட்டி क्वेश्चन படிப்போம், 2 டைம்ஸ் क्वेश्चन படிக்கிறோம். मेरे दोहे छोटे हैं पर अर्थ गहरे हैं. मैं संत कवि हूँ जुलाहा था. मैं कौन हूँ? जुलाहा. ஈஸி. You people can try it. Come on. சூப்பரா பண்ணலாம். लोंग पर राज किया, खिलजी बनकर कैफ भी दिखाया. सिम्बा में मैंने फुल एक्शन दिखाया. पद्मावत की लीला अब मेरी जीवन साथी है. मैं कौन हूँ? वेरी फेमस पर्सनालिटी. वन मोर टाइम. बाजीराव बनकर दिलों पर राज किया, खिलजी बनकर खौफ भी दिखाया. सिम्बा में मैंने फुल एक्शन दिखाया. पद्मावत की लीला अब मेरी जीवन साथी है. मैं कौन हूँ? का एक गौण पात्र हूँ. 2 शिष्यों में एक हूँ. मैं मोटा नहीं हूँ. पहचानिए मैं कौन है? ஈரடியில் எளிமையாக எடுத்து சொல்லும் திருக்குறளை தற்போது தலைமுறையும் வரப்போகிற தலைமுறை குழந்தைகளும் தெரிந்து கொள்வதற்காக நம் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜி எடுத்த ஒரு சிறந்த முயற்சி தான் தினம் ஒரு திருக்குறள். இந்த தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை பற்றி நமக்கு விளக்கமாக கூற நமது புவனேஸ்வரி ஜியை அழைக்கிறோம். இங்கு வருகை தந்துள்ள விருந்தினர்களை நான் பணிவான வணக்கத்துடன் வரவேற்கிறேன். வருகை தந்துள்ள ஆசிரியர்களை, பெற்றோர்களையும் மனமாற வரவேற்கிறேன். மற்றும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்திய அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துக்களுடன் மற்றும் பாராட்டுகளுடன் வரவேற்கிறேன். மறைபொருள் மிக்க திருக்குறளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு முயற்சி தெய் பதிப்பகம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் தமிழரின் பெருமையை திகழும் திருக்குறள் உலகில் எங்கும் வாழும் மக்களுக்கு வாழ்வின் ஒளி புகட்ட ஒரு இலக்கிய கோபுரம், அறம், பொருள், இன்பம் என வாழ்வின் 3 நிலையும் ஒரே நூலில் அழகாக தொகுத்து கூறும் அதிசய கலை இது. இத்தகைய திருக்குறளை இன்றைய தலைமுறையினருக்கு மிக எளிமையாக, சுருக்கமாக, மனதில் பதிகின்ற வகையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஜெய் பதிப்பகம் சார்பாக யூடியூப் ஷார்ட் மூலமாக தினமும் ஒரு திருக்குறள் கொண்டு வருகிறோம். இந்த முயற்சிக்கு எங்களை ஊக்குவித்த முக்கியமான காரணம் டாக்டர் எம் கோவிந்தராஜன் அவர்கள் திருக்குறளை ஹிந்தியில் மொழிபெயர்த்து சென்னையில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் என்ற மத்திய நிறுவனத்தின் தன் வாழ்நாளை திருக்குறளுக்காக அர்ப்பணித்தவர். அவரின் பார்வையும் பாராட்டும் எங்களுக்கு ஒரு புதிய கனவை கொண்டு வந்தது. நாமும் இந்த சுடரினை எடுத்து செல்ல வேண்டும் என்ற
அர்ப்பணிப்பு இந்த ஊந்துளுக்கு இன்று இந்த முயற்சிக்கும் பின் நிற்கிறது. நாம் குறளை வரிசைப்படி அதன் அர்த்தமுடன் அதன் மரபண்பையுடன் ஒரு நிமிட காணொளி வடிவில் பகிர்ந்து வருகிறோம். இதன் மூலம் தமிழ் மொழியின் பெருமை பரவுகிறது, இளைய தலைமுறைக்கு அறம் அறிமுகப்படுகிறது, நம் பண்பாட்டு பாதுகாப்பு வலுப்படுகிறது, தினசரி சிந்தனை வளர்கிறது, டிஜிட்டல் உலகின் தமிழ் மரபு வலுப்படுகிறது, நாம் பதிப்பகம் சமூகத்தில் சிறந்த நட்பெயரை பெறுகிறோம். இது வெறும் காணொளி மட்டுமல்ல, இது ஒரு பண்பாட்டு புரட்சி. இந்த முயற்சியில் திருக்குறளை வாசித்து பகிரும் பணியில் பங்கேற்ற திரு கிருஷ்ணமூர்த்தி ஜி, டாக்டர் என் குருமூர்த்தி ஜி, குரு ரோகிணி ஜி, பிரீதா ஜி, டாக்டர் பூர்ணிமா சிவராசன் ஜி மற்றும் KR குரு கோவிந்த் விஸ்வன் ஜி. ஜெய் பதிப்பகத்தின் சார்பாக மிக்க நன்றி மற்றும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் குறளை வாசிக்கும் அந்த ஒரு நிமிடம் யுகங்கள் நீண்ட தக்கதை ஏற்படுத்துகிறது. திருக்குறளை சொல்வது ஒரு சேவை, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது ஜெய் பதிப்பகத்தின் பாதை. இதோ உங்களுக்காக என் குரலால் ஒரு குரல். அதிகாரம் ஆருடைமை தயாலோதோல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் புரியார் கண்ணும் உள. பொருள்: கருணை இரக்கம் என்ற வற்றாத செல்வம் எல்லா உலகிலும் விண்ணுலகம் மண்ணுலகம் நிறைந்திருக்கும் தனித்தன்மை பெற்றதாகும். ஆனால் பணம் பொருள் ஆகிய செல்வங்கள் இந்த பூமியில் சிலரிடம் மட்டுமே உள்ளதால் இது நிலையில்லா செல்வம். सब प्रदास की धन सभा दे दो, नीच लोगों के पास भी हो सकती हूँ। महर धन संबोधनों में सबसे श्रेष्ठ होते हैं, दया भाव जो श्रेष्ठ लोगों के पास मात्र होते हैं. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திரு கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களுக்கு வணக்கம் மற்றும் குழுவில் உறுப்பினராக இருக்கும் கமிட்டி நம்பருக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கும் மாணவர் செல்வங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பாராட்டுகள். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றி பாராட்டுகள். நன்றி. Namaste everyone, ladies and gentlemen, our esteemed guests. Great and happy morning to everyone present in the great place. I am Nazia Fatima, Jai Celebration Committee member. I am honored to be here as a host the rest of the program. Okay, it's a time to celebrate and make a wonderful moments together. தந்தை காட்டும் பாதை தூரம் இல்லை, தந்தையை போல் ஆசான் இல்லை, தந்தையை விட ஆகாயம் பெரியதில்லை, தந்தையை போல் உலகில் யாரும் இல்லை என்பதற்கு ஏற்ப நமக்கு தந்தையாக இந்த விழாவின் வெள்ளி விழா நாயகன் திரு கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். உலக பொதுமறை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்தி பிரச்சாரத்தில் இருக்கும் ஜெய் பப்ளிகேஷன் யூடியூப் சேனல் ஜெய் வித்யாலயா இதை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. திருக்குறளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பை நமது இல்லம் தேடி யூடியூப் மூலமாக எங்கள் செவிகளுக்கு இனிமையாகவும் மனதிற்கு அமைதியை தரும் திருக்குறளை 150 நாளாக தினம் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் வழங்கி வரும் எங்களது கமிட்டியின் ரோல் மாடலான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அவருடன் இணைந்து கைகோர்த்து அசத்தி எங்கள் நட்சத்திரங்களையும் பெருமிதப்படுத்தும் விதமாக சிறப்பரிசினை வழங்க இருக்கிறோம். அப்பரிசினை வழங்க திருமதி ஜெயந்தி ஜி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். We cordially invite Mrs. Jayanti Krishnamurthy ji to honor our awardees with her presence. முதலாவதாக ஆட்ட நாயகன் திரு கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களை இந்த பரிசினை பெற மேடைக்கு அழைக்கிறேன். ஜி அவங்க பெட்டர் ஹாஃப் கையாலே வாங்குறாங்கம்மா. Give your hands ma. ஜெய் வித்யாலயா யூடியூப் சேனலில் தினம் ஒரு திருக்குறள் என தமிழில் அதற்கு பொழிப்புரையும் இந்தியில் அதன் அர்த்தமும்
தினமும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியை தருபவர்களுக்கான மரியாதை இங்கு இப்போது உங்கள் முன்னிலையில் செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 150 நாட்களை தாண்டி அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை செய்ய ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த அவருக்கு முதல் பரிசு அவரது துணைவியாரின் கையாலேயே கொடுக்கப்பட்டது. அதை காண நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற மிக பெரும் பாக்கியம். நெக்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் திரு குருமூர்த்தி ஜி அவர்கள் பரிசினம் பெற மேடைக்கு வரவும். பன்மொழி அரசர் அவர்களே வருக வருக. எங்க எல்லாருக்கும் கிரேட் இன்ஸ்பிரேஷன் சார் நீங்க. Next, it's our great pleasure to announce that the next award goes to Guru Govind Vishwat. Great applause, please. Put your hands together to welcome him on stage. மகாபாரதத்துல கிருஷ்ணரும் ஹீரோ தான், அர்ஜுனரும் ஹீரோ தான் இல்லையா? இவர் நம்ம அர்ஜுனர் மாதிரி ஜிக்கு பின்னாடி எல்லாமே நின்று இரண்டாம் ஒரு அடுத்த தலைமுறையின் முன்னோடியாக நிற்கிறார். உங்க எல்லா MCQ கொஸ்டின்ஸ் அதுக்கு காரணக்கர்த்தா அவர் தான். ஈஸியா இருந்து ஜெயிச்சு நிறைய பேரு டிராபி வாங்க வந்திருக்கீங்க இல்லையா? கேள்வியின் நாயகன் அவர். ரோஹிணி ஜி ப்ளீஸ் வெல்கம். இவர்களை அபிநய சரஸ்வதியா உங்களுக்கு தெரியும். அவங்க குரலிலும் சரஸ்வதி தான். அத நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட நிகழ்ச்சி ஹிந்தி தொடர்பான எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன நீங்க கூப்பிடணும் சார், நான் வருவேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விழா ஒவ்வொன்றையும் அவங்க சிறப்பிச்சிட்டு இருக்காங்க. நன்றி மேடம். சபைக்கு நமஸ்காரம். தினம் ஒரு திருக்குறள் நான் சில எபிசோட்ஸ் பண்ணேன். டியூ டு மை ஒர்க் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ. சார் கண்டிப்பாக திருப்பியும் நம்ம பண்ணலாம். அண்ட் குருமூர்த்தி ஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு. ஸோ இது ஓம்காரம் போட்டதே பெரிய விஷயம். 330 எபிசோட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ரீச் த லாஸ்ட் எபிசோட். இது ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம். வி ஆல் டுகெதர் வில் கோ ஃபார்வர்ட் அண்ட் ஃபினிஷ் இட். அண்ட் ஐ திங்க் குருமூர்த்தி ஜி கிட்ட ஹரிஷ் ஹேட் டோல்ட் தட் ஐ ஹேவ் டு டூ த எபிசோட்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ ஹரிஷ். காட் பிளெஸ் யூ. யூ ஹாவ் அ வெரி கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி ஜி. தேங்க்யூ குருமூர்த்தி ஜி. அடுத்ததாக திருமதி பூர்ணிமா ஸ்ரீனிவாசன் ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விருதினை பெற பூர்ணிமா ஸ்ரீனிவாசன் ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் பூர்ணிமா ஸ்ரீனிவாசன் ஜி வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஹிந்தி டிபார்ட்மெண்டோட ஹெட். அவங்க என்னோட PhD கைடு. அவங்க